அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஃபெஞ்சல் புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்க வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கரையை கடந்து 12 மணி நேரம் கழித்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறிய ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தை ஒட்டியுள்ள ஒரு சில இடங்களில் மழை தொடர வாய்ப்பு. ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது பெய்த அதி கனமழையால் புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் தண்ணீரால் சூழப்பட்டன. நள்ளிரவில் பெய்த அதி கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி. வெள்ளவாரி வாய்க்கால் உடைந்து நகர்ப்பகுதியை தண்ணீர் சூழ்ந்தது. புதுச்சேரியில் கார்கள், பைக்குகள் உள்ளிட்டவற்றை மூழ்கடித்த வெள்ள நீர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதம். இரவு முதலே பெய்த அதி கனமழையும் வெள்ளவாரி ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குமே புதுச்சேரி வெள்ள பாதிப்புக்கு காரணம் என அதிகாரிகள் தகவல். நீர் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றாதது முக்கிய காரணம் எனவும் விளக்கம். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை அன்று விடுமுறை. அதி கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்ததாலும் கல்வி நிலையங்கள் நிவாரண மையமாக செயல்படுவதாலும் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஒரே நாளில் பொழிந்த அதி கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் 49 சென்டிமீட்டர் அளவில் மழை கொட்டி தீர்த்துள்ளதாக வானிலை மையம் தகவல். அதி கனமழையால் கடும் பாதிப்புக்குள்ளான திண்டிவனம். குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் வெளியே வர முடியாத நிலையில் மக்கள். ஆதி கனமழையை தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம். கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீர் ஆறு போல் பாய்ந்தோடியது. திண்டிவனத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டிக்கிட்ட அதி கனமழை. பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டிய கனமழை. வெள்ளம் சூழ்ந்த கௌதம் நகரில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. செஞ்சி அருகே மெக்கானிக் கடையில் நிறுத்தப்பட்டிருந்த 6 கார்கள் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கி சேதம். என்ஜினில் தண்ணீர் புகுந்த பின் ஸ்டார்ட் செய்யக்கூடாது என்பதால் ஜேசிபி மூலம் இழுத்து செல்லப்பட்ட கார்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே சிங்கனூர் ஏரி மதகு உடைந்து தண்ணீர் வெளியேறி டிராக்டர் கம்பெனிக்குள் புகுந்தது. 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், நெல் அறுக்கும் இயந்திரங்கள், கார்கள், பைக்குகள் நீரில் மூழ்கின. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஜவ்வாது மலையாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தில் பயணித்த 15 பேரை பத்திரமாக மீட்டு ஊருக்கு அனுப்பியது தீயணைப்பு படை. புயல் மழையால் சென்னை தப்பிக்கவும் இல்லை, தத்தளிக்கவும் இல்லை. தலைநகரத்தில் மக்கள் நிம்மதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகளை நான் மதிப்பதில்லை. சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். புயலால் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங்கை செயல்படுத்த டெலிகாம் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. செல்போனில் வேறொரு நிறுவனத்தின் நெட்வொர்க்கை கட்டணம் இன்றி பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு. லண்டனில் 3 மாத பயிற்சி வகுப்பு முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 2026 நடக்கவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் இதுவரை இல்லாத சரித்திர தேர்தலாக இருக்கும் எனவும் பேட்டி. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. 2026 மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது. கட்சி தொடங்கிய பின்னர் நடிகர் விஜய் எத்தனை பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் என அண்ணாமலை கேள்வி. அரசியல் என்பது 365 நாட்களும் உழைக்க வேண்டியது என்பது விஜய்க்கு புரிய வேண்டும் என்றும் கருத்து. அரசியல் களம் வேறுங்கண்ணா, தினம் இருக்கணும். அக்டோபர் 28க்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா.
அரசியல் 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும். வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கோரியதும் அதற்கான குறிப்புகளை கொடுத்ததும் தமிழக அரசுதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். ஒப்பந்தம் குறித்தோ சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவோ மத்திய அரசை தொடர்பு கொள்ளாமல் மக்களின் எதிர்ப்பு கிளம்பியதும் நாடகமாடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சீனாவில் 40,000 திரைகளில் வெளியானது விஜய் சேதுபதி நடித்துள்ள மகாராஜா திரைப்படம். 2 நாட்களில் 20 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல். பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் கடும் பனிமூட்டம். மலைப்பாதையில் வாகனங்களை பொறுமையாக ஓட்டிச் செல்லுமாறு தேவஸ்தானம் அறிவுறுத்தல். சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் சகோதரர் உருவச் சிலையை இடித்து தள்ளிய கிளர்ச்சியாளர்கள். சிரியாவில் மீண்டும் வெடித்துள்ள உள்நாட்டுப் போரை கட்டுப்படுத்த முடியாமல் ராணுவம் திணறல். தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்ட வனப்பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் 8 பேர் பலி. பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.